இவரை பார்க்க இவர் ஒரு சிரிப்பு சிரிச்சார். ஜுரைஜ் சிரிச்ச உடனே இந்த ஆளுகளுக்கு இன்னும் கொஞ்சம் பக்காவா போச்சு. என்னடா இது ஏகப்பட்டது தொடர்பு இருக்கும் போல எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறாரு. அறிமுகமானது மாதிரி சிரிச்சு போட்டு போறார். போய் மன்னருடைய தர்பாருக்கு போயாச்சு. அங்க நீதிக்காக நிக்கிறாங்க. மன்னர் கேட்கிறார், என்ன உங்க மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தமே, நம்பிக்கை துரோகம் செஞ்சு இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிட்டீங்களே, இது என்ன உண்மையை சொல்லுங்க. அல்லாஹ் எப்பவுமே கொஞ்சம் சஸ்பென்ஸ் பிரியந்தான். எதையுமே முன்னால போட்டு உடைச்சு காட்ட மாட்டான். ஹஜ்ரத் மூசாவை ஓட விட்டுட்டு கடல்ல மாட்ட விட்ட பிறகுதான் அங்க நின்ற நிலையில தான் கடல்ல அடி வழி பிறக்கும்னு சொன்னான். முதவே சொல்லி கொடுக்கல, நீ போகும்போது கடல் வரும், நீ ஒரு தடியால் அடிச்சா கடல் பிறக்கும், நிம்மதியா போயிருப்பாங்க. அல்லாஹ் எப்பவுமே அப்படி அந்த சஸ்பென்ஸாவே தான் நம்மளை நடத்துவான். இப்ப நம்ம வாழ்க்கையிலே அதே சஸ்பென்ஸ் தான். திடீர்னு ஒரு லாபம் நம்ம சொல்ல முடியாது, சொல்லி காட்ட மாட்டான் அது. அப்ப அல்லாஹ்வும் வந்து அந்த இடத்துல ஜுரைஜ் நின்று கேட்கிறாரு, அந்த பெற்றெடுத்த குழந்தை இருக்குது, அதுக்குள்ள அந்த பொம்பளை பிள்ளைய பெற்று எடுத்துட்டான். அந்த பெற்றெடுத்த கொடுக்கப்பட்ட அந்த குழந்தையை கொண்டு வாங்கினார். அந்த குழந்தையை கொண்டாந்து அரசு தர்பார்ல வைக்கப்பட்டது. அல்லாஹ் இங்கதான் உதவியை கேட்க, ஹக்கன் அலைனா நஸ்ருல் மோமினீன். இக்கட்டான நேரத்துல தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டிருப்போம், உதவி வர்ற நேரம் நமக்கு அறியாமையே வரும். சகோதரர் குர்ஆன்ல சொல்றான், மூமின்களுக்கு இப்படித்தான் நம்ம உதவுவோம், நான் இப்படித்தான் நுஞ்சில் மூமினின், மூமின்களை பாதுகாப்போம். முன்னால குழந்தையை வச்ச உடனே ஜுரைஜ் கேட்டார், மன் அபூக, நீ யார் மூலமாக பெற்றெடுக்கப்பட்டாய், உனக்கு தகப்பன் யார்? அந்த பச்சிலங்குழந்தை பால் குடிக்கக்கூடிய குழந்தையை மேல கையை வச்சு கேட்டார். அந்த குழந்தை வாய் திறந்து சொல்லுச்சு, புலானுராய், அந்த ஆடு மேய்க்கக்கூடிய புல அந்த இடையன் தான் எனக்கு தகப்பேன், அவன் தான் இந்த பெண்ணை கற்பழிச்சான், அவன் மூலமா தான் நான் பெற்றெடுக்கப்பட்டேன். அந்த குழந்தை பால் குடிக்கக்கூடிய குழந்தை வாய் திறந்து சாட்சி சொல்லுச்சு. ஜனங்கள் மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆயிட்டாங்க. இவ்வளவு பெரிய மனுஷன் கராமத்தாக ஹதீஸ்ல வருது, 3 குழந்தைகள் இப்படி சிறுபிராயத்துல பேசிச்சுட்டு, சிறுபிராயத்துல பால் குடிக்கக்கூடிய பருவத்துல அல்லாஹ் பேச வச்ச குழந்தைகள் இதுவும் ஒரு குழந்தை. அப்ப மன் அபூக் ஃபுலானுர் ராய் சொன்ன உடனே எல்லாருமே கையை பிசைஞ்சு மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து அவரை சரி கட்டி, உங்களுடைய குடிசையை நாங்க தங்கத்தால கட்டி தர்றோம் அப்படின்னு சொன்ன, எனக்கு குடிசை குடிசையாவே இருக்கட்டும், நான் வணக்கசாலியாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்ன நேரத்துல கூட இருந்தவங்க ஒரு வார்த்தையை கேட்டாங்க. எல்லாம் சரி, ஒரு சின்ன சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்கணும். என்னப்பா கேளுங்கண்ணா, அந்த வேசிகளை கடந்து வரும்போது பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிங்களே, அதை பார்த்து எங்களுக்கு தப்புன்னு இன்னும் கொஞ்சம் கூடிருச்சு, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அவர் சொன்னாரு, எங்க அம்மாவை நினைச்சேன்னாரு. அந்த கூப்பிட்ட நேரத்தில் என் தாய் ஒரு வார்த்தையை சொன்ன பத்துவா இங்க பட்டு போச்சே, இந்த அவளுடைய முகத்தை பாப்பேன்னு ஓட்டு எங்களுடைய தாய் ஒரு பத்துவாவா சொல்லிட்டு போச்சு, அது இவ்வளவு காலத்துக்கு பிறகு தொட்டுச்சேங்கக்கூடிய நினைப்பு வந்து அம்மா வந்து தெரியாமே எனக்கு பத்துவா செஞ்ச, எனக்கு இப்படி ஒரு கட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாலே அப்படிங்கறத நினைச்சு ஒரு வகையான சிரிப்பும் வந்துச்சு, ஒரு வகையான கவலையும் வந்துச்சு. செய்யாத குற்றத்துக்கு அனுபவிக்கிறோமேன்ற சிரிப்பு தான் வந்துச்சு. அம்மாவுடைய பத்துவானால தானே அது ஏற்பட்டுச்சுங்கக்கூடிய நிலையும் வந்துச்சு. அருமை சோதரர்களே, தெரியாமையே தாய் செஞ்சா பத்துவா இருந்தா, நம்ம துன்புறுத்தி தாய் தகப்பன வச்சிருந்து அவங்க பத்துவா செஞ்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதனால இந்த காலகட்டத்தில் நல்ல நாள் 27ஆம் கிழமை, நிச்சயமா இதுதான் 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர். அதை நீங்க யகீனா வைக்கணும், உறுதியா வைக்கணும், ஈமானோட இருக்கணும். ஹேக்கி நைக்கின்னு இபாதத் செஞ்சா ஏத்துக்கிறது அல்ல, உறுதிப்பாடோட இன்றைய காலத்தை நீங்க பலனை பெற்றுக்கணும்னு சொன்னா இதற்குண்டான வழிமுறைகள்ல ஒன்று, செய்திருக்கக்கூடிய அநீதங்களை நிவர்த்தி பண்ணி, குறிப்பாக தாய் தந்தையுடைய விஷயத்துல அவங்கள சந்தோஷப்படுத்தி, உடனே ஒரு பெரிய காரியம் உள்ள ஊருக்கு போடுங்க, அம்மா நல்லா இருக்கியான்னு கேளுங்க. தாய் தான் என்ன இருந்தாலும் மன்னிப்பா, தகப்பன் தான் எப்படி இருந்தாலும் பொறுப்பாங்க. அவர்களை சந்தோஷப்படுத்திட்டு இன்றைய இரவுல நீங்க என்ன தேவையோ கேளுங்க, அல்லாஹ் அதை பல கோணங்களில் உங்களுக்கு கபூல் செய்வான். எனக்கு கோடி ரூபாய் வேணும், வரலையே கோடி ரூபாய், காலையில உட்காந்து இங்க யாராவது பெட்டியை கொண்டு வரான்னு பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. அது வேணுங்க கூடிய தேவையை கேளுங்க. உங்க தேவை உங்களுக்கு பலனுள்ளதாக அல்லாஹுக்கு படுமையானால் அது நிச்சயமா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அந்த முறையில இன்றைய இரவை நீங்க பயன்படுத்தணும். அதுக்கு முன்னால இந்த தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அநீதங்களை நீக்கி நீதங்களை உருவாக்கி கொள்ளணும். அதுக்கு பிறகு
பிறகு அல்லாஹ் இடத்துல தொழுது வணங்கி அவனிடத்துல நம்முடைய தேவைகளை கேட்போமே, ஆனா அல்லாஹ் தஆலா நமக்கு பூர்த்தி செய்து கொடுப்பான். எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் இந்த இரவுடைய பெருமையை தெரிஞ்சு அதனுடைய பலனை முழுமையாக அடையும் விதத்திலே நம்மை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. செம்மையானது, உறுதியானது, அழகானது, அனைத்து வகைகளிலும் அலங்காரமிக்கது. நடுநிலையோடு யாரெல்லாம் யோசிப்பார்களோ இந்த மார்க்கத்தால் ஈர்க்கப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நசீபு கட்டு போய்விட்டால் வேற விஷயம், தக்தீரில் இல்லை என்றால் வேற விஷயம். சராசரி மனிதனும் சற்று சிந்திப்பானேயானால் இந்த மார்க்கத்தால் அவன் வசீகரிக்கப்படுவான். அவனை இந்த மார்க்கம் இழுத்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு வசீகர தன்மை, அழகான நடைமுறை, முழுமையான வழிகாட்டுதல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது. தீனை நமக்கு விளக்குவதற்காக, மார்க்கத்தை நமக்கு விளக்கி கொடுப்பதற்காக ஏட்டு வடிவிலே அல்லாஹ் திருமறையை வழங்கினான். அதில் செயலுருவு கொடுத்து நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு முன்னுதாரணமாக காட்டுவதற்காக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி செயல் வடிவம் கொடுத்து அவர்கள் மூலமாக ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி இந்த மார்க்கத்தை ஆதாரமிக்கதாக, ஆணித்தரமானதாக உலகத்தாருக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தியது. வழங்கப்பட்ட திருமறை ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு பாகமும் சொற்றொடரும் கூட மனிதனை புனிதனாக ஆக்குவதற்கு ஒரு அழகான வழிகாட்டுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. இதை சிந்திப்பவர்கள் நிச்சயமாக விளங்குவார்கள். அல்லாஹ்வே குறிப்பிடுகிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை சொல்ற யோசிச்சு பாருங்களேன், ஏன் இப்படி உள்ளத்துக்கு பூட்டு போட்டது மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க? கொஞ்சம் தலையை திறந்து, இதயத்தை திறந்து இந்த திருமறையை சற்று சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் நம்மளை தூண்டவும் செய்கிறான். அவ்வளவு அழகான கருத்துக்களை, அழகான வழிகாட்டுதல்களை திருமறையில் ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு சொற்றொடலும் இருக்கிறது. இதில் நான் உங்களுக்கு முன்னால் ஒரு சிறிய வசனத்தை ஓதி காட்டினேன். இந்த வசனத்தை பொதுவாக நீங்கள் ஜும்மாவுடைய குதுபாவிலே ஓதுவார்கள். நமது ஊரிலே பொதுவாக பழக்கம் இருக்கிறது, இங்கேயும் ஓதுகிறார்களா? இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா. இது அல்லாஹ்வே வரைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொடுத்திருக்கிறான், ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதும்படி. அதனால் தான் அந்த நடைமுறைக்கே வந்து விட்டது. அரபு என்றில்லாமல், அஜம் என்றில்லாமல் உலகம் பூராவும் ஓதப்படக்கூடிய, குறிப்பாக பெரும் திரளாக மக்கள் இருக்கும் பொழுது இந்த ஆயத்தை ஓதக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் இந்த ஆயத்தின் மகத்துவம் மிக அதிகமாக இருக்கிறது என்பது பொருள். அப்படித்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு அரிய கருத்தை தருகிறார். காபிர்களுடைய உள்ளத்தை கூட உலுக்கி வைத்தது இந்த ஆயத். இந்த ஆயத்துடைய மகிமை நான் பொருளை அப்போது சொல்லுவேன். முழு ஆயத்தை விளக்குவதற்குண்டான வாய்ப்பும் இல்லை. அதில் முதல் பகுதியை மட்டும் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில கருத்துக்கள் மூலமாக விளக்க நான் விரும்புகிறேன். இந்த ஆயத்துடைய வசீகரம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த காபிர்களை கூட உலுக்கிவிட்டது, ஏற்றுக்கொள்ளும்படி செய்துவிட்டது. தீனிலே வரவில்லை அவர்கள், நசீப் இல்லாததினால். மார்க்கம் கிடைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தக்தீரிலே அவர்களுக்கு ஏற்படுத்தாத காரணத்தினால். ஆனால் இந்த வசனத்தின் முன்னால் தன்னை தலை சாய்த்தார்கள், செவி சாய்த்தார்கள், புகழ்ந்தார்கள். அனைத்து மக்களுக்கு மத்தியில் இதை புகழுரைகளால் அலங்காரமும் படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்து தான் இந்த இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்ல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்து. வரலாற்றிலே வருகிறது, அக்ஸம் இப்னு ஸைஃபி என்ற ஒரு தலைவர், ஒரு குழுக்கின் தலைவர். அரபுகள் குல கோத்திரமாக வாழக்கூடிய பண்புடையவர்கள், ஒவ்வொருத்தரும் கோத்திரம் கோத்திரமாக சொல்லுவார்கள். அவர் சார்ந்திருந்த அந்த குலத்திற்கு மிகப்பெரிய தலைவர், கோத்திரத்தின் தலைவர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை பற்றி எடுத்துச் சொல்லுகிறார்கள் என்ற செய்தி அந்த கூட்டத்தாருக்கு எட்டிய போது அந்த கூட்டத்தின் தலைவர் அக்ஸம் இப்னு ஸைஃபி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்தில் போய்
இந்த மார்க்கத்தை பற்றி விளங்க வேண்டும் என்று தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்தினார். தனது கூட்டத்தாருடனே கலந்து ஆலோசித்தார். நான் போறேன், நபி ஏதோ ஒரு புது நபி என்று அறிமுகப்படுத்துகிறார் தன்னை, அவரிடத்துல இறை வேதம் வருகிறது, வகை வருகிறது, தூதுவத்துவம் வருகிறது என்று சொல்லுகிறாராம். அது என்ன இருக்குதுங்கிறத நான் கேட்டு போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு தன்னுடைய சக கூட்டத்தாரிடத்தில் ஒரு ஆலோசனை செய்கிறார். ஒரு நல்ல தலைவருக்கு அதுதான் அடையாளம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவெடுக்காமல் எதை இருந்தாலும் தமது மக்களோடு ஆலோசனை செய்து அதை முடிவெடுக்கக்கூடிய இந்த தன்மை ஒரு மிக அழகான தன்மை, முன்மாதிரியான தன்மை. அவர் மிகப்பெரிய அறிவாளி, சிந்தனையாளர். இருந்தாலும் கூட சக சகோதரர்களுடனே அதை ஆலோசிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆலோசிக்கிறார். இப்போ கூட இருக்கிற சகோதரர்கள் அவங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க, நீங்க எங்க கூட்டத்தின் தலைவர், பட்டேல், ஊர் பெரியவர், நீங்களா போறது எங்க கூட்டத்துக்கே மரியாதை இருக்காது. ஒரு தலைவரா போய் கேட்கறதா இல்லை, உங்க சார்பா நாங்க 2 பேர் யாராவது போறோம், நீங்க போய் சந்திக்கிற அளவுக்கு அவர் தகுதியானவராண்டு. ஏன்னா அவங்க கூட்டத்தில் ரசூலுல்லாஹ் பத்தி என்ன தெரியும் அவங்களுக்கு, இன்னும் அவங்க ஈமான்லயே வரல. அப்ப நபிங்கிறவர் அவர் சொல்றாரு, முகமது இருக்கிறாரு, நீங்க போய் சந்திக்கிற அளவுக்கு ஒரு வலுவான கருத்து வைக்கிறாரா, அந்த வழிகாட்டுதல்களை செய்யறாரா, இதை நாங்க போய் அனுமானிச்சுட்டு வர்றோம், வந்து உங்களுக்கு தகவல் தர்றோம், அதுக்கு பிறகு வேண்டாம் நீங்க போங்க. சரின்னு 2 பேரை அனுப்பிச்சு வச்சாங்க. ஹதீஸ்ல வருது வரலாறு. 2 பேர் போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவர் சொல்லி அனுப்புறாரு, என் சார்பா போய் 2 கேள்விதான் கேட்கணும். நபிட்ட போய் அவர் முகமதுட்ட போய் 2 கேள்வி. மன் அன்த, மா அன்த, நீங்க யார், நீங்க எதை செய்யறீங்க, என்ன செய்யறீங்க, வேலை என்ன, உங்க பணி என்ன, என்ன கருத்தை மக்களுக்கு முன்னால் வைக்கிறீங்க. மண் ஆண்ட ஒரு கேள்வி, மா ஆண்ட ஒரு கேள்வி, வேற வேலையை கேட்காதீங்க. இவர் 2 பேரும் போறாங்க. தலைவர் சார்பாக சொல்லி அனுப்பப்படுது. அங்கே போனதுக்கு பிறகு அவங்க 2 பேருமே போய் கேட்கிறார். முதல் கேள்வி மண் ஆண்ட. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆனா முஹம்மது இப்னு அப்துல்லா, நான் அப்துல்லாவுடைய மகன் முகம்மது. சாதாரண கூட்டம், எல்லாராலும் அறியப்பட்ட கூட்டம் தான். நாங்க யாரும் புதுமையாக இருந்தவங்க அல்ல, எங்களுடைய குல கோத்திரம் எல்லாருக்கும் தெரியும் என்று தன்னுடைய முகவரியை சொல்லுகிறார்கள். ஆனா முஹம்மது இப்னு அப்துல்லா. வமா அன்த, நீங்க என்ன காரியம் செய்யறீங்க, என்ன சொல்றீங்க, எதை மக்களுக்கு மகளில் நீங்க போதிக்கிறீங்க. இது கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை படிச்சாங்க. வந்த நபருக்கு வேற எதுவும் சொல்லல, பெரிய லெக்சரர் கொடுக்கல, பெரிய பயான் செய்தரல, ஸ்பீச் ஒன்றும் இல்லை. எனக்கு அறிவிக்கப்பட்ட வஹிகளில் ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். இது படிச்ச உடனே மகடிக்கு முன்னால பதுங்குற பாம்பு மாதிரி அப்படி பதுங்கிட்டாங்க. வாபஸ் வேற எதுவுமே கேட்டுக்கறல, திரும்ப போயிட்டாங்க. தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க, மண் அன்தவுக்கு இந்த பதில் வந்துச்சு, மா அன்தவுக்கு இந்த பதில் வந்துச்சு. நீங்க யாருன்னு கேட்டதுக்கு இப்படி சொன்னாங்க, நீங்க என்ன செய்றீங்க என்று கேட்டதுக்கு இந்த இப்படி வசனம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இதை கேட்ட மாத்திரத்திலே அக்ஸம் இப்னு ஸைஃபி சொன்னார், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயர்வான குணமும் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டு விட்டது. உலகத்தில் எத்தனை உயர்வான குணம் இருக்குமோ, பண்புகள் இருக்குமோ, தன்மைகள் இருக்குமோ, அவை அனைத்துமே இதில் பொதியப்பட்டிருக்கிறது. ஏண்டா அவங்க எல்லாம் ரொம்ப இலக்கிய நயந்தெரிஞ்ச ஆளுகள், இலக்கண இலக்கியத்தில் ரொம்ப பெரிய திறமை உள்ளவர்கள். எத்தனை கெடுதிகள் இருக்குமோ அத்தனையும் இந்த ஆயத்தின் மூலமாக தடுக்கப்பட்டு விட்டது. நலவையெல்லாம் சொல்லப்பட்டு தீயவை இங்கே தடுக்கப்பட்டு விட்டது. ஆகையினால அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் நுழைவதிலே தலையாக இருந்து கொள்ளுங்கள், வாளாக ஆகிவிடாதீர்கள், முன்னோடியாக இருங்கள், பிறருக்கு முன்மாதிரியாக இருந்து முத இஸ்லாத்தில் நுழைஞ்சிருங்க. அடுத்தவங்கெல்லாம் நுழைஞ்சதுக்கு பிறகு பின்னால வாள் மாதிரி பின்னால போற ஆளுகளாக இருக்க வேண்டாம், நீங்க ருகூஸாகுங்க, துனூபாக ஆகாதீங்கன்னு அவர்கள் போதிச்சு அந்த முழு கூட்டமும் இஸ்லாத்தில் வந்துச்சு. இந்த ஒரு ஆயத்தை கேட்டு அவ்வளவு ஒரு மிகப்பெரிய
இவங்களாவது இஸ்லாத்துல வந்தாங்க, சில பேருக்கு நசீப் இல்லை. ஆனால் இந்த ஆயத்தை கேட்டுட்டு அவங்க மயங்கின சம்பவமும் வருகிறது. வலீத் இப்னு முகீரா அந்த ஊர் பட்டேல்கள்ல ஒரு பெரிய ஆள், தனவந்தக்காரர்கள்ல மிகப்பெரிய ஆள். ஹாலித் இப்னு வலீதுடைய வாப்பா, ஹஜ்ரத் ஹாலிதுடைய வாப்பா தான் வலீத். வலீத் இப்னு முகீரா பெருத்த பணக்காரர், மக்களும் அதிகம், ஆண் மக்கள் அதிகம். குர்ஆன் கூட சொல்லுது, وَبَنِينَ شُهُودًا وَمَهَّدتُّ لَهُ تَمْهِيدًا ثُمَّ يَطْمَعُ أَنْ أَزِيدَ كَلَّا. குர்ஆன் கூட சொல்லுது, நான் அவருக்கு ஏகப்பட்ட வசதிகளை செஞ்சு கொடுத்தேன், ஊர்லேயே இருக்கக்கூடிய ஆண் மக்களையும் கொடுத்தேன். அதாவது விட்டு நாடு போய் வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னா மக்கள் இருந்து இல்லாத மாதிரி, நல்லது கெட்டதில் கலந்துக்கிற முடியாது. இங்க அப்படி ஆக்கல, ஊரோடையே சேர்ந்து வாப்பா கூடவே சேர்ந்து இருக்கும்படியான ஆஜராக இருக்கக்கூடிய ஆண் மக்களையும் அவருக்கு நான் வழங்கினேன். இதெல்லாம் கொடுத்ததும் கூட இந்த படுவாய் மாறி போறான், எல்லாம் அடுத்தவங்களை தாக்குறான். ஆக ஊர் பெரியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அந்த மக்கத்து காபிர்களா அனுப்பி வைக்கப்படுறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, நீங்க போய் பேசினாத்தான் முகம்மது தன்னுடைய இந்த கொள்கையை விடுவாரு, நம்முடைய மூதாதையருடைய கொள்கையில வருவார். அதனால நீங்க போய் அவர்கிட்ட நயமா பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அதற்கு வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால வலீத் இப்னு முகீரா அந்த நபர் வர்றார். அவர் வந்து நிகழ்ச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லா வளர்க்கிறார், லாஜிக்கா பேசுறார். உங்க வாப்பாவோட சிறந்தவர் ஆயிடுவீங்களா? உங்களுடைய வாப்பாவோட நீங்க சிறந்த கொள்கையை சொல்லிட முடியுமா? முன்னோர்களுடைய வழிக்கு மாற்றத்தை போய் முன்னேறிட முடியுமா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து வச்சு பார்க்கிறார். எல்லாத்தையும் சொன்னதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பதில் இந்த ஆயத்தை படிச்சாங்க, வேற எதுவுமே செய்யல. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ. இந்த ஆயத்தை படிச்சாங்க. படிச்ச உடனே அவருக்கு கைகாலெல்லாம் உதறிடுச்சு. அரை மணி நேரம் ஸ்பீச் கொடுத்த அந்த மனுஷனுக்கு இந்த ஒரு ஆயத்தை அவரை கட்டி போட்டுருச்சு. அவர் அறியாமையே அங்கிருந்து போய் அந்த மக்கத்து காபிர்களுக்கு மத்தியில ஊமையா நிக்கிறாரு. என்ன போனீங்களே, நீங்க போய் என்ன சாதிச்சீங்க, மாத்தினீங்களா? அவர் சொன்னார், மாத்துறதுன்னா நான் மாறி வந்து நிக்கிறேன். அவர் ஒரு வசனம் படிச்சாரு முகம்மது. அது என்ன வசனம்? அல்லாஹு அக்பர். அவர் வலீது சொல்லுகிறார், وَإِنَّ لَهُ لَحَلَاوَةً وَإِنَّ عَلَيْهِ لَطَلَاوَةً وَإِنَّ أَعْلَاهَا مُسْفِرٌ وَإِنَّ أَسْفَلَهَا لَمُغْدِقٌ وَمَا هُوَ بِقَوْلِ الْبَشَرِ. அவர் சொன்ன வாக்கு மூலம் ஒரு வசனம் ஒன்று படிச்சாரப்பா, ஒரு ஆயத்தை அவர் என் முன்னால படிச்சு காட்டினாரு. என்ன அதனுடைய இனிமைதான், என்ன அதனுடைய அழகுதான், என்ன அடிபாகம் பலமானது, நுனிபாகம் பலமிக்கது, பலன் மிக்கது, பலமானதும் பலன் மிக்கதுமானது. இது மனிதனுடைய சொல்லாவே இருக்க முடியாது. வமா ஹுவ பிகௌலில் பஷர், மனிதனால் சொல்லப்பட்டது அல்ல, இது வேத வாக்கு. அவர் அறியாமையே இருக்கிறார். ஆனா அதுக்கு பிறகு இஸ்லாத்துல வரல, எல்லாம் சேர்ந்து அவருக்கு எடுத்து போட்டாங்க. ஆனா இந்த ஒரு வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தம், கருத்துக்கள், ஆழமான விஷயங்கள், இது அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட சகோதரர்களே. சரி, அந்த வசனத்துல என்ன இருக்குது அது நமக்கு தெரியணும் அல்லவா? அல்லாஹ் முதலாவது இதுல 3 விஷயத்தை செய்ய சொல்றான், 3 விஷயத்தை விட்டு ஒதுங்க சொல்றான். 3 விஷயங்களை ஏவுகிறான், 3 விஷயங்களை விட்டு தடுக்கிறான். அப்புறம் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்யறான், நீங்க நல்லா விளங்கிக்கங்க. இறுதியாக சொல்லி முடிக்கிறான். 3 விஷயம் என்ன செய்ய சொல்றான்? முதலாவது, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல். அத்ல், அல்லாஹ் அதிலை உங்களுக்கு கட்டளையிடுகிறான். நீதி, நேர்மை, நடுநிலையை உங்கள் மீது விதியாக்குகிறான். உங்களுக்கு ஆணையிடுகிறான், நீங்கள் நீதியாக, நேர்மையாக, நடுநிலையாக நடக்க வேண்டும் என்று. இந்த 6 விஷயங்கள்ல 3 ஏவப்பட்டது, 3 தடுக்கப்பட்டதுல முதலாவது அத்ல், நீதி, நடுநிலை, நேர்மை, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து விதியாக்கலாம். யஅமுரு பில் அத்ல். நீதிண்டா என்ன, நடுநிலைண்டா என்ன? எந்த பொருளுக்கு எந்த மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்.
எந்த பொருளை எந்த ஸ்தானத்துல வைக்கணுமோ அந்த ஸ்தானத்துல வைக்கிறது பேர் தான் நீதி. இது அரபியில சொல்லுவாங்க வலஉ குல்லி ஷைஇன் ஃபீ மஹல்லிஹி. ஒவ்வொரு பொருளையும் அதுக்கு உரிய ஸ்தானத்தை கொடுக்கிறது. அந்த உரிய ஸ்தானத்தை கொடுக்காம போறதுக்கு பேரு ظلم, அநீதம். நீதம் அநீதம் எதிர்பதங்கள். நீதம்னா வலஉ ஷை ஃபீ வலஉ குல்லி ஷைஇன் ஃபீ மஹல்லிஹி. அநீதம்னா வலஉ குல்லி ஷைஇன் ஃபீ கைரி மஹல்லி. உரிய ஸ்தானத்தை ஒவ்வொரு பொருளுக்கு, ஒவ்வொரு ஆளுகளுக்கு, ஒவ்வொரு பதவிக்கு, ஒவ்வொரு விஷயத்திற்கு, காரியங்களுக்கு எதுக்கு முதல் உரிமை கொடுக்கணும், எதை எப்படி நடத்தணும், அதற்கு உரிய அந்தஸ்து உரிய பதவியை கொடுக்கிறதுக்கு பேர் தான் அது. சரியான நீதம் நேர்மைங்கிறது. 1000 தான் பெருசாக இருந்தாலும், குடும்ப ஈர்ப்பு இருந்தாலும், தன்னுடைய சுய நலம் இருந்தாலும் கூட இதுல கொஞ்சம் கூட வழிவீராம நழுவீராம சரியாக நூல் பிடித்தது மாதிரி நடக்கிற பாருங்க அந்த நேர்மை நீதி. அந்த நீதிக்கு பேர் தான் அதில்னு சொல்றது. இது அல்லாஹ் ஆணையிட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கையை செயல்படுத்தி காட்டினார். முழு வாழ்க்கை. அது சொந்தம்னு பார்க்கல, பந்தம்னு பார்க்க. கூமு கவ்வாமீன பில் கிஸ்த். குர்ஆன் சொல்லுது, நீங்க நீதத்தின் மீது நிலையாக இல்லைங்கள், அல்லாஹ்விற்கு சாட்சி சொல்லுபவர்களாக ஆகுங்கள். அதே விதமா ஒருத்தன் பிடிக்காது, அவன் பிடிக்கலங்கிறதுக்காண்டி அவன் விஷயத்துல அநீதமா சொல்லிடாதீங்க, செய்திடாதீங்க. வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தாதிலு யதிலுஹு அக்ரபு லித்தக்வா. ஒரு மனிதன் மீது இருக்கக்கூடிய கோபம் தாபத்தின் காரணத்தினாலும் நீதி பிறண்டு பேசி விடாதீர்கள், நீதியை கடைப்பிடிங்கள், அதன் மூலமாகத்தான் இறையச்சத்தை நீங்கள் பெற முடியும் என்ற கருத்தை அல்லாஹ் பல இடங்களில் வலியுறுத்துகிறான். முதல் அதுவே அதில் தான், நேர்மை தான். அதுல பெரியவங்க சின்னவங்க பார்க்க கூடாது. நியாயம் அநியாயம், முறை முறையற்ற தன்மை, இதை கணிச்சு செய்யக்கூடிய தீர்ப்பு இருக்கிறதே, இது அல்லாஹ்வினால் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட. இன்னைக்கு தெரிஞ்சா ஒண்ணு, தெரியாட்டி ஒண்ணு, வேண்டியவனுக்கு ஒண்ணு, வேண்டாதவனுக்கு ஒண்ணு, ஊருக்காரனுக்கு ஒண்ணு, அந்நியனுக்கு ஒண்ணு, நாட்டுக்காரனுக்கு ஒண்ணு, அந்நியனுக்கு ஒண்ணு. அதனாலதான் இஸ்லாம் டோட்டல் மக்களுக்கு மத்தியில போய் சேர மாட்டேது, ஒழுங்கா ஆக மாட்டேது. அவங்க அது வெறும் இந்த நடைமுறைகளை படிச்சுட்டு தான் கொஞ்சம் பேர் இஸ்லாம் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை பார்த்து யாருமே வரமாட்டான். நம்முடைய செயல்பாடை பார்த்துட்டீங்கன்னா காத தூரம் போவான். சமீபத்தில் கூட ஒரு நடிகை முஸ்லீம் மாநாடு வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்திருப்போம். 2.5 வயசுல நடிக்க ஆரம்பிச்சா, 26வது வயசு, கல்யாணம் இல்ல, காட்சி இல்ல, எல்லாம் இல்ல. என்னவோ பார்த்தா முழுமையான புர்காவோட காட்சி அளிக்கிறார். சொன்ன வாக்குமூலம் அதுதான். இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறையும் சொல்லித்தரக்கூடிய இந்த வழிகாட்டுதல்களும் தான் என்னை ஈர்த்தது. மனிதர்கள் ஈர்த்தார்கள், இவன் ஈர்த்தான், அவன் ஈர்த்தான், அதையும் அவங்க சொல்றாங்க. யார் இன்னார்தான் வந்தாங்க, யாரும் என் மேல போய் பிரச்சாரம் செஞ்சிடாதீங்க. இப்படி ஈர்க்கப்படுகிறது என்றால் இந்த வழிகாட்டுதல் தான். தீன் சொல்லித்தரக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸுடைய நடைமுறைகள், இதை பார்த்து தான் இந்த இஸ்லாம் பரவுகிறது. அவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் சகோதரர்களே. அதுதான் இதுல முதலாவது படிச்ச உடனே சொன்னார், வைன்னலஹூல ஹலாவா, என்ன இனிப்பு, இதுல என்ன சுவை, வைன்ன அழகில தலாவா, என்ன அழகு, என்ன அழகு, வைன்ன அழலாகால முசுபிரும், வைன்ன அஸ்பலகால மூதிப்பு. இதனுடைய அடிபாகம் பலமானது, நுனிபாகம் பலன் மிக்கது. ஒரு காஃபிர், வங்காஃபிர், முரட்டுத்தனமான காஃபிர், நபிக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று நபியை பல்வேறு விதமான திட்டி தீர்த்த காஃபிர் சொன்ன ஒரு வாக்குமூலம் இது. வலீது முகீரா ரொம்ப திட்டினான். அல்லாஹ் பொண்ணுக்கு 10 திட்டி காட்டினான். குர்ஆன்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏதோ ஒரு திட்டதுக்கு நபி மூலமா, நபி சார்பாக அல்லாஹ் 10 திட்டினான். ஹம்மாஸின் மஷ்ஷாயின் பினமீம் மன்னாஇல் லில் கைர் முஅ்ததின் அஸீமின் உதுல்லின் பஅத ذلك ஸனீம். ஒரு பெரிய வசனம் அல்லாஹ்வே திட்டுறான் சொல்லி. அவ்வளவு காஃபிர் தான். ஆனா இந்த வசனத்துக்கு முன்னால் அப்படியே அடிபணிஞ்சான். அவ்வளவு அற்புதமான கருத்துல முதலாவது வலியுறுத்தப்பட்டது நீதி, நேர்மை. எல்லோரிடத்திலும் நேர்மையோடு செய்யக்கூடிய இந்த காரியத்தை அல்லாஹ் விதியாக்கியிருக்கிறான். வெறும் வாக்குல இல்ல, வாழ்க்கையிலையும் வரும். வாக்குல மட்டும் இருந்துடக்கூடாது, அது வாழ்க்கையிலையும் வந்தா தான் திருக்குர்ஆனும் நம்முடைய மார்க்கமும் முழுமை மிக்கதாக மார்க்கத்தின் படை நடப்போகலாம் ஆகும். இல்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு மனோவிச்சு, அது மார்க்கம் இல்ல. ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இப்படி அமர்ந்து
பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பால் கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்ப இந்த கூட்டத்துல தண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் ஆகுது. கூட்டத்திலையும் கொடுக்குறாங்கல்ல, தண்ணியை குனிய கொடுக்குறாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கொடுத்து அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு, குடிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு சுன்னத்து தான். இப்ப கொடுத்துறாதீங்க, நோன்பு வச்சிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யாரோ ஒரு சொம்புல பால் கொண்டாந்து கொடுத்தாங்க. நபியுடைய பண்பு ஒரு சில முடக்கு குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க, நெருங்கி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு கொடுத்துருவாங்க. நபியை சூழ்ந்து இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய சஹாபி எப்பவுமே சூழ்ந்திருப்பாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, சஅத், சயீத், அபூ தல்ஹா, தல்ஹா, இது மாதிரி இருக்கக்கூடிய மூத்த சஹாபாக்கள் நபியை விட்டு பிரியறதில்லை. தொழுகை நேரம், பயான் நேரம் எப்பவுமே அனுப்பி இருப்பாங்க. அந்த கூட்டத்திலையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன உட்கார்ந்து இருக்கிறது? எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? பெரிய பெரிய சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இடதுபுறத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் இது இடதுபுறம், இங்கிட்டு பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தற்செயலா இங்க உட்கார்ந்ததுல சபுல வந்து அமரும் போது அப்படி அமைஞ்சிருச்சு. வலது பக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நெருக்கமா ஒரு பையன் உட்கார்ந்து இருந்தான். சில ரிவாயத்துக்கள்ல ஒரு அடிமை உட்கார்ந்து இருந்தான்னு வருது, சில இதுல அப்துன்னு வருது, சில இது குலாம்னு வருது. ஒரு சிறு வயசு பையன் பின்னால உட்கார்ந்து இருந்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வலது புறத்துல. பாருங்க, அந்த நீதியும் நேர்மையும் எங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் கடைப்பிடிச்சாங்க. பாலை குடிச்சிட்டாங்க, கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கிறது? ரசூலுல்லாஹ் நீதியை காட்டுறாங்க. எந்த பொருளும் ஒரு நல்ல பொருளை கொடுக்கறதுன்னா வலது புறத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கொடுக்கணும். மார்க் அதை நம்ம காட்டி தருது. ஒரு அத்தனையா தடவுறீங்க, 4 பேர் நிக்கிறாங்க, யாருக்கு முதல் தடவணும்? யாருக்குங்க? வலது பக்கம் இருக்கிறவங்க முதல் தடவை, அதுக்கு அடுத்து வரணும். முதல் இடது பக்கம் இருக்கிறவங்களுக்கு தடவக்கூடாது. ஒரு பொருளையே நீங்க டீ கொடுக்குறீங்க அல்லது ஏதாவது ஃபங்க்ஷன்ல ஏதாவது விளம்புறீங்க, அங்கெல்லாம் வலதுபுறத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இது ஒரு இஸ்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய முறை. அங்கேயும் போய் இந்த அறிவை பயன்படுத்தி தொடையக்கூடாது. நான் அதை சொல்லுவேன். எல்லாமே இப்ப அறிவு மயமா போச்சு. முட்டாள்தனமான ஒரு தீர்ப்பு. மஸ்ஜிதுக்கு போனா வலது கால முன்னால வச்சு வான்னு விட்டு சொன்னா இடது கால என்ன தப்பு செஞ்சுச்சுன்னு கேக்குறான். வலது காலம் முன்னால வச்சு உள்ள நோடப்பா. ஹதீஸ்ல இருக்க ரசூலுல்லாஹ்னா 2 காலம் அல்லாஹ் படைச்ச கால் தானா, இடது கால் மட்டும் என்ன தப்பு செஞ்சுச்சு? கேள்வியா இது? இது யாரை கிண்டல் பண்றது? மார்க்கத்தை கிண்டல் பண்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கக்கூசுக்கு போனா இடது காலம் முன்னால வச்சு போன்ட்டு. அங்க இடது காலம் தான் முன்னால வைக்கணும். இடது கால் என்ன தப்பு செஞ்சுட்டு அதுவும் போய் முன்னால வைக்கிறீங்க கக்கூசுல? கேள்வி கேட்கக்கூடாது. செருப்பு மாற்றீங்களா முதல் வலது கால மாட்டுங்க. செருப்பை கலட்டுறீங்களா முதல் இடது கால கழட்டு. ஒரு வண்டியில ஏறுறீங்களா வலது கால வச்சு ஏறுங்க. கீழே இறங்குறீங்களா இடது கால வச்சு இறங்குங்க. வீட்டுக்குள்ள நுழையிறீங்களா வலது கால வச்சு போங்க. வெளியே வர்றீங்களா இடது கால வச்சு போங்க. இஸ்லாம்ங்க அணு அணுவா மனுஷனை புனிதனாக்கு சொல்லிக் கொடுங்க. அப்ப இங்க கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க தர்ம சங்கடம் இதுக்கு தான் பேரு. பின்ன அங்க இடது பக்கத்துல உட்கார்ந்து இருக்க பெருந்தலைங்க, வலது பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பையன். இப்ப வயசை பாக்கிறதா, தகுதியை பாக்கிறதா, வலது இடதுன்னு பாக்கிறதா, என்ன செய்யறது? அபூபக்கருக்கு முன்னால யார் இருப்பா? அல்லாஹு அக்பர். அவங்களுடைய பதவிக்கு முன்னால எந்த சஹாபியே நிக்க முடியாது. ஹஜ்ரத் உமர்ட்ட வந்து லப்பாங்க கூடிய ஒரு நபர் சொன்னார், அபூபக்கரோட உங்க ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னார். போல்த்து சொன்னார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு 2.5 வருஷம் இருந்தாங்க, போயிட்டாங்க. அதுக்கு பிறகு 12 வருஷம் ஹஜ்ரத் உமர் ஆட்சி செஞ்சாங்க. பெரிய பெரிய வெற்றிகள்லாம் அமைச்சு ஊர் அடக்குனாங்க, ஒரு நடைமுறையை சரிப்படுத்தினாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மனுஷன் சொன்னாரு, அந்த லப்பாங்கிறவர், உங்க ஆட்சி அபூபக்கரோட நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, உங்களுடைய நடைமுறைகள்லாம் நல்லா இருக்கு. அவர் கேட்டாரு, அபூபக்கரை பார்த்திருக்கிறியான்னு கேட்டாரு. இல்ல சரியா பார்க்கல. நீ சரியா பார்த்திருந்து இதை சொல்லியிருந்தா உன்னை உதைச்சிருப்பேன். அபூபக்கருக்கு என்னையுமா அவமானம் பண்ற? அல்லாஹு அக்பர். அவர் சொல்லுகிறார், அபூபக்கருடைய ஒரு நாளுடைய அமல் அஃதலு மின் உமரி உமரா, இந்த உமருடைய முழு ஆயுளை காட்டிலும் சிறந்ததுனார். சஹாபாக்களுக்கு மத்தியில எப்படி மஹப்பத் இருக்குன்னு பாருங்க. சண்டை மூட்டி விடுறாங்க. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க எல்லாம் சஹாபாக்கு அடிச்சுக்கிட்டாங்க, புடிச்சுக்கிட்டாங்க, காசுக்குன்னு அடிச்சுக்கிட்டாங்க, பணத்துக்குன்னு அடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு பேசுற பேச்செல்லாம் நீங்க பாக்குறீங்க. எவ்வளவு கீழ்த்தரம் பண்ண முடியுமோ, சஹாபாக்களை கொச்சப்படுத்த முடியுமோ அதை செய்து முடிக்கிறாங்க. இது ஒரு பெரிய தத்துவம். அது என் பேச்சு எடுபடாம போகணும்னா முதல் என்னைய கேவலப்படுத்தணும், என்னை பத்தி ஏதாவது வதந்தியை கிளப்பணும், இல்லாததை சொல்லணும்.
மரியாதையை குறைக்கணும், அடுத்து அதற்கு பேச்சுன்னு கேட்க மாட்டீங்க. இந்த அடிப்படையில தான் சஹாபாக்களுடைய செயல்பாடுகளை ஒழிக்கணுங்கக்கூடிய முறையில இன்னைக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில ஏற்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் எடுத்து தப்பு பிரச்சாரம் செய்து மோசமான விமர்சனங்களை மக்களுக்கு மத்தியில வைக்கிறத பார்க்கிறோம். அதனுடைய உதாரணங்களை இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி நான் சொல்ல நான் ஆசைப்படுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பாலை கொடுக்கணுங்க, மிஞ்சி இருக்கக்கூடிய பாலை. வலது பக்கம் பெருந்தலைவகை இல்லைங்க, இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வலது பக்கம் ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவு எடுப்பாங்க, எப்படி செய்யறது? அல்லாஹ், அபூபக்கரை விட இவருக்கு கொடுக்கிறதா, உமரை விட இவருக்கு கொடுக்கிறதா? ஆனா இடது பக்கம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனை பார்த்து கேட்டாங்க, தம்பி நீ அனுமதி கொடுத்தா இந்த பெரியவங்களுக்கு இந்த பாலை கொடுக்கிறேன்னாங்க. அல்லாஹு அக்பர். இதுதாங்க நீதி. எப்படி காட்டி கொடுக்கறாங்க இவங்களுடைய தரத்தையும் வைக்கணும், இங்க நீதியையும் நிலைநாட்டப்படணும். அது பையன்ட்ட சொல்றாங்க, தம்பி நீ அனுமதி கொடுத்தன்னா பெரிய ஆட்கள் அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமா? அந்த பையனும் நபி தோழர் அல்லவா? அந்த பையன் சொன்னாரா, யா ரசூலல்லாஹ் லா ஊசிரு நஸீபி மின்க அஹதன். அல்லாஹ்வுடைய ரசூலே, அபூபக்கருடைய தரம் பெருசு, அவங்க தரம்னா பெரிய பெரிய ஆளுகளா இருக்கலாம், ஆனா உங்க பரக்கத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா, அறவே நான் விட்டு தர மாட்டேன், இந்த விஷயத்துல நான் கெட்டி. லா ஊசிர், ஒரு காலத்தில் விட்டு தர மாட்டேன். அஹதன் மின் நஸீபி அஹதன் மின்க. சர்ஃபத்தல்லஹு அலா யதிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அவர் கையில அந்த பாலை திணிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பாடு, இது நீதி. அபூபக்கர் உமருங்கிறதுக்காக முன்னுரிமை கொடுத்தரல, கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி கிடைக்கலன்னு அந்த பையனுடைய உரிமை கொடுக்கப்படுது. அங்கே வயது பார்க்கப்படல, மகத்துவம் பார்க்கப்படல, தகுதி பார்க்கப்படல. எது நியாயம், எது நீதி, எது நேர்மை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நிலைநாட்டினாங்க சகோதரர்களே. இதன் மூலம்தான் இந்த இஸ்லாம் வளர்ந்துச்சு, இந்த இஸ்லாம் உறுதிப்பட்டுச்சு. இதை தன்னுடைய சஹாக்களுக்கு போதிச்சாங்க. அங்கேயும் இந்த பெரிய தலைகளுக்கு ஒரு பாடமும் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. இனிமேல் இடது பக்கம் உட்காராதீங்க, ஒரு பாடமும் கூட. நிச்சயமா ஒவ்வொரு செயல்லையும் ஒரு பாடம் இருந்துச்சு. இனிமேல் அடுத்து யாருமே அந்த பெரிய ஆளுகள் எங்கிட்டு உட்காருவாங்க, வலது பக்கம் தான் உட்காருவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கிற அந்த நசீப் இல்லாம போயிடுமே. பாடத்தையும் கொடுத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீதியையும் நிலைநாட்டினாங்க. இதை போதிச்சது இஸ்லாம் சகோதரர்களே. அப்ப நீதி நேர்மை என்பது ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய உரிய ஸ்தானத்தை கொடுப்பது. இதுக்கு பேரு அந்த நீதிங்கிறது, நேர்மைங்கிறது. இதை இஸ்லாம் மிக மிக வலியுறுத்துகிறது, அழுத்தி சொல்லுகிறது. உங்களுக்கு எதிராளியாக இருந்தாலும் கூட இதில் தவற வேண்டாம் என்று அல்லாஹ் அருள்மறையில நமக்கு எடுத்து காட்டுகிறான். எத்தனையோ நிகழ்ச்சிகள் சற்று மாறினாலும் கூட அல்லாஹ் உடனே நபியா இருந்தாலும் விடுறதில்லை. ஹதீஸ்ல வருது, ஒரு நபி எங்கேயோ வெளியில பயணத்துல போனார், தன்னுடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து ஒரு மரத்துக்கு கீழே படுத்தார். பெட்டு விரிக்கிற நேரத்துல கீழே எறும்பு பூத்து மேல விரிச்சு போட்டார். அது ஒரு எறும்பு கடிச்சிருச்சு அவரை. அவரு கொஞ்சம் ஆத்திரப்பட்டார். பல இயல்புடையவங்க, நபிமார்களும் பல இயல்புடையவங்களாக இருந்தாங்க. எல்லாரும் ஒரே இயல்பா இருக்க மாட்டாங்க. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபத்துல இருந்தவங்க தான், மகா கோபம் தான் முன்னால. ஏன்னா அது சமுதாயமா அப்படி இருந்துச்சு. இப்பவும் இருக்கிறான்னு அந்த பாவி பயலு படுத்துற பாட பார்க்கலையா? உலகமே முன்னால குனிஞ்சு நிக்குது. இந்த இஸ்ராயல் தான், இந்த இஸ்ராயல்னு சொல்றாங்களே, அது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் தான், கூட்டம் தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் இருந்துச்சு, சில பேருக்கு சாந்தம் இருந்துச்சு, சிலருக்கு நடவடிக்கைகள் பலவிதமா இருக்கும். அந்த நபி இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, குறைகளை பத்தி சொல்லப்படும் பொழுது இஸ்லாத்துல பேரை சொல்லாம சொல்லுவாங்க. ஒரு நபின்னு தான் வரும். நிறைவான காரியமா இருந்தா நபி பேரை சொல்லிடுவாங்க. சஹாபாக்கள் இந்த பண்பையும் ரசூலுல்லாஹி போதிச்சு கொடுத்தாங்க. எத்தனையோ செயல்பாடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் சொல்லுவாங்க. நல்ல காரியமா இருந்து சொல்றதா இருந்தா இந்த நபர் இதை சொன்னாரு, இந்த ஆளு இதை சொன்னாரு, பேரோடு சொல்லுவாங்க. தவறுகள் நடந்திருக்கும் அல்லவா, அந்த தவறு ஒரு நபர் செஞ்சுட்டாருன்னு வைங்க, அப்ப அவரை பேரவே சொல்ல மாட்டாங்க. இன்ன போலான் ஒரு மனுஷன் செஞ்சாரு, இது மறைப்பாங்க. அதே பண்பை தான் இங்கேயும் காட்டப்பட்டது. அந்த நபி படுத்திருந்தாரு, பெட்டை விரிச்சாரு, எறும்பு புத்து இருந்துச்சு, ஒரு எறும்பு கடிச்சு போடுச்சு. அவர் கோபத்தோட எந்திரிச்சாரு.
எந்திரிச்சு பெட்டை உதறி எடுத்துட்டு மற்றதுக்கு பூரா தீ வச்சுட்டார் இந்த எறும்பு புத்துக்கு. அல்லாஹ் இங்கிருந்து வஹி இறக்கனா, என்னுடைய நபியே உன்னை கடிச்சது ஒரு எறும்பு தானே, ஒரு தஸ்பீஹ் செய்யற சமுதாயத்தையே அழிச்சிட்டியே என்று அல்லாஹ் ஆயிட்டான். அல்லாஹு அக்பர். இப்ப எறும்பும் சஜிதாச்சு, தஸ்பீஹ் செய்யுது. இது நியாயமா? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கண்டனம் வந்துச்சு. எத்தனை காலம் அழுதாரோ நமக்கு தெரியாது. பிறகு தௌபா செய்திருப்பார், மீண்டிருப்பார். ஆக நபி கூட கொஞ்சம் முறை தவறி நடக்கிறாங்க, நீதிக்கும் நேர்மைக்கும் அப்பாற்பட்டு போறாங்கன்னா அல்லாஹ் விடுறதில்லை. அங்கிருந்து உடனே வரும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயத்தை ஆபாசவத்தவல்ல அஃபல்லாஹு அன் கலிமாதின் தலஹு வமா கான லிநபி, குர்ஆன்ல ஏகப்பட்ட வரலாறு வருது. பத்ருடைய களத்துல எதிரிகளை பிடிச்சு அவங்களை என்ன செய்யறதுன்னு தீர்மானிக்கிற நேரத்துல ஆலோசனை செஞ்சாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, எல்லாமே நம்ம கூட்டம் தான், குடிபட்டு போறவங்க சச்சாப்பா சின்னப்பா பெரியப்பா இப்படித்தான் இருக்கிறாங்க, எதிராவது சேர்ந்துட்டாங்க, அவங்கள போட்டு கொண்டுட்டோம்னா என்ன ஆக போகுது, இன்னைக்கு விட்டுட்டோம்னு சொன்னா நாளைக்கு அவங்க கூட ஈமான் கொள்வாங்க, இஸ்லாத்துல வருவாங்க, அதனால ஏதாவது அவங்கள்ட்ட நஷ்ட ஈடு வாங்கிக்கிட்டு விட்டுறலான்னாங்க. ஹஜ்ரத் உமர் அவர் கோபத்தில் இருக்கிறார், அவரு படி கடுமையானது, அவன் இது சரியான யோசனை இல்லைன்னு. நம்ம இவங்கள்ட்ட மாட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த 70 பேர் முஸ்லிம்களை பிடிச்சிருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? வெட்டி தீர்த்திருப்பாங்கல்ல. ஆமா, இந்த 70 பேர்ல ஒரு ஆளை கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு தரணும். யாரு போடணும்? அவனுடைய சொந்தக்காரன் அடிக்கிறவன். ஏன்னா என் சொந்தக்காரன் அடிப்பேன், வெட்டுவேன், இவர் அவருடைய சொந்தக்காரன் அடிப்பார். அதத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கடுமையா இருப்பவர் தான் உமர். ரொம்ப கடுமையானவங்க, ஸ்டெடியானவங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி இன்னொரு சஹாபிட்ட கேட்டாங்க, அவர் எல்லாத்தையும் தீ வச்சு கொடுத்துருந்தார். தீ வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி படிச்சேன் சமீபத்தில். ஏதோ ஒரு பள்ளிவாசல்ல இருந்து ஒரு ஆபீஸ் இல்ல, அவர் என்னத்தையும் தராவி தொழ வைக்கிற மனுஷன், அது வேணும்னு செஞ்சாங்களா, உண்மையா நடக்குதா, இல்லாட்டி இது உண்மை உள்ள இல்லாததை கற்பனையா செஞ்சிருக்கிறாங்களான்னு தெரியல. அதனால அல்ஹம்து சூராவை எவ்வளவு குயிக்கா ஓதுறாருன்னா, வலல்லாலின்ல அந்த மத்து சீரம்ல லாலின் நீட்டுறதுக்குள்ள அல்ஹம்து சூரா ஓதி போடுறாரு. அப்ப என்ன ஃபாஸ்டா இருக்குன்னு பாருங்க, படு ஃபாஸ்டா. இந்த மாதிரி ஓதுனா ஆயத்துடைய மரியாதையே கெட்டு போகும், மகிமையே கெட்டு போயிடும். நிறுத்தி நிதானமா அல்லாஹ் ரசூல் சந்தோஷப்படுற மாதிரி ஓதுற விட்டுட்டு படப்படப்படப்படப்படப்படப்படட்டு காமூச்சுல ஓதி முடிக்கிறாருன்னு வைங்க. அதுலயும் எவனோ கமெண்ட் எழுதியிருக்கான் நல்லாவே, அவன் வாயில துப்பாக்கியை வச்சு சூட குர்ஆன் ஓதுறான், அவனுக்கு நெருப்பு வச்சு கொளுத்த மாதிரி பல பேர் இந்த கமெண்ட் எழுதுறாங்கல்ல. இப்ப அதான பெரிய முசீபத்து. இப்ப இந்த பேஸ்புக் தான் அவங்களுக்கு இப்ப பொழப்பே. அதுதான், எல்லாரும் தனிமை விரும்பி ஆயிட்டாங்க. யார்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் பேசுறது இல்ல, கையில போனை வச்சுக்கிறது, கமெண்ட் எழுதுறது, பேஸ்புக் அடுத்த தாக்குறது தூக்குறது, இந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியை நிலைநாட்டும் பொழுது அது எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சர்வ நிலையில் நீதியை நிலைநாட்டுறவங்க சந்தர்ப்பத்துல கொஞ்சம் மாறி வரும் பொழுது கண்டனமும் வந்துச்சு. பத்ருடைய இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் விட சொன்னாங்க, நஷ்டஈடு வாங்க சொன்னாங்க. உமர் போன்றவங்க உங்களை வெட்டணும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இயல்பால இரக்கமுடையவர்களா இருந்த காரணத்தினால அபூபக்கருடைய ஆலோசனையை கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நஷ்டஈடு வாங்கிட்டு விட பார்த்தாங்க. ஆயத்து இறங்கிருச்சு, வமா கான லிநபிய்யின் அன் யகூன லஹு அஸ்ரா. குர்ஆன்ல இருந்துச்சு, கைதிகளை இப்படியா விடுறது, காசுக்கு ஆசைப்பட்டா நீங்க வாங்குறீங்க, கண்டிச்சுட்டான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதனால நீங்க தப்பிச்சிங்க. இல்லாட்டி எல்லாரும் மேலேயும் அதாபு இறங்கியிருக்க, நபியும் சேர்த்து. ரசூலுல்லாஹ் அழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாபு இந்த மரத்து பக்கம் வரைக்கும் வந்துருச்சு. அது வந்துருச்சுன்னா உமரையும் இன்னாரு சண்டை நெருப்ப வச்சு சுடணும்னு சொன்னாரே, இந்த 2 பேரை தவிர எல்லாத்தையுமே அதாபு சேர்த்திருக்கோம், அழிச்சிருக்கோம். அல்லாஹ் இவங்களுடைய ஆலோசனையும் இருந்த காரணத்தினால் நம்மளை பாதுகாத்துட்டான். அப்ப தவறு நீதிக்கு புறம்பு நேர்மைக்கு மாற்றம் வரும் பொழுது நபியா இருந்தா கூட அல்லாஹ் விடுறதில்லை. ஒரு எறும்பை நீ அடிச்சிருக்கலாம், ஹதீஸ்ல வருது, ஒரு எறும்பை செய்ப்பா, நீ உம்மத்தன் துஸப்பிஹுல்லாஹ தஆலா லா ஹரத்த உம்மத்தன் துஸப்பிஹுல்லாஹ தஆலா ஹதீஸ்ல வருது. ஆக நீதியும் நேர்மையும் எதுக்கு சொல்றது? ஒவ்வொரு காரியத்தையும் அதனுடைய உரிய ஸ்தானத்தில் வச்சு செய்கிறது.
உரிய ஸ்தானத்துல இஸ்லாத்துல மிக 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 வலியுறுத்தப்பட்ட மரியாதைக்கு உரியவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பதவியை கொடுக்கணும். அவங்க விஷயத்துல ஏடா உடமா பேசலாமா? கமெண்ட் எழுதலாமா? விமர்சிக்கலாமா? அவங்கள ரெண்டா பிரிச்சு ஒரு நபியா மனிதராக சொல்லியிருப்பார், நபியாக சொல்லியிருப்பார். இது நீதியா? இது நேர்மையா? யோசிச்சு பார்க்கணும் சகோதரர்களே. நபிக்கு அடுத்து மிகச்சிறந்த சமுதாயம் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களும் நபியும் தான் இந்த தீனுக்கு அஸ்திவாரம், தீனுக்கு அடிப்படை. இந்த ரெண்டை எடுத்துட்டு வெறும் குர்ஆனை கையில் எடுத்தீங்கன்னா எல்லா பேரும் வழிகட்டு போயிடுவான். அது விளங்கிக்கங்க. வெறும் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை வச்சுக்கிட்டு இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, இவங்களுடைய விளக்க விளக்கங்கள்லாம் விட்டு போட்டு ஒருத்தன் குர்ஆனை எடுத்து போனான்னு சொல்லுங்க. எல்லா தப்பான பயப்புறம் குர்ஆன்ல தான் ஆயத்து காட்டுவான். எல்லா பேரும் என்ன சொன்னா அப்ப அதை விளங்கணும், முறைப்படுத்தணும், சரியாகணும்னு சொன்னா அதுக்கு விற்பனர்களாக வந்த சஹாபாக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உங்களுக்கும் நமக்கும் சஹாபாக்கள் இந்த தீனை அறிமுகப்படுத்தினாங்க. தீனை கொண்டாந்து சேர்த்தது அவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க சொன்னாங்க. மரியாதை என்ன சொன்னாங்க தெரியுங்க? முத்தாய்ப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை நீங்கள் விமர்சன பொருளாக ஆக்காதீர்கள். முடிஞ்சு போச்சு கதை. இது சொல்லல சஹாபாக்கெல்லாம் தப்பே செய்ய மாட்டாங்க, அவங்க புறாமே பரிசுத்தமான அதெல்லாம் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரியும் ரசூலுல்லாஹ்வுக்கும், அவங்களும் மனிதர்கள் தானே, ஏதாவது நடைமுறைகள்ல தவறுகள் கூட வந்துடலாம். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நீதியையும் நேர்மையை நமக்கு போதிப்பதற்கு சொன்ன ஒட்டுமொத்த வாசகம் என்ன? எனது சஹாபாக்கள் அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி லா தத்தஹிதுஹும் கர்தம் மின் பஅதி. எனக்கு பின்ன ஏன் முன்னால் நீங்க யாரும் விமர்சனம் செய்ய முடியாது. நான் எனக்கு அந்த பதவி தெரியும், யாருக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கணுங்கிறத நான் முறைப்படுத்திடுவேன். எனக்கு பின்னாலே யாரும் பேசிடக்கூடாதுன்னாங்க. ஒரு தடவை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய்கிட்டு இருந்தாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு முன்னால போனார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால போனாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர்தாவை கூப்பிட்டு சொன்னாங்க, அபூபக்கருக்கு முன்னால நடக்கிற தைரியம் உனக்கு ஏன் வந்துச்சுட்டாங்க. அவருக்குள்ள மரியாதை பின்னால வரணும். இதுதாங்க மரியாதை. நேர்மையா ரசூலுல்லாஹ் எப்படி போதிச்சு கொடுக்கறாங்க பாருங்க. தனது சஹாபாக்களுக்கு மத்தியிலையும் கூட அவங்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும் போதிச்சு கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கு அதை வலியுறுத்தினாங்க. இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு அந்த சஹாபாக்குடைய செயல்பாடுகளை, தப்பான விமர்சனங்கள், மோசமான கருத்துக்களை சொல்லி அவங்கள மரியாதை குறைவாக நடத்தக்கூடிய காட்சியை இன்னைக்கு பார்க்கிறோம். சஹாபாக்கள் நமக்குன்னு செய்து கொடுத்த பெரிய தியாகம், மார்க்கத்தை கொடுத்தது, தீன நமக்கு சொன்னது. அதுலயும் முக்கியமா நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். பெரிய அவங்களால் கிடைச்ச உதவி என்ன தெரியுமா? சஹாபாக்கள் மூலமா நமக்கும் உங்களுக்கும் கிடைச்ச உதவி இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் தான். அவங்க தானே ஒண்ணு சேர்த்து கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன் இப்படி தொகுத்து நமக்கு முன்னால இருக்குது. இப்ப இப்படி கொடுக்கப்பட்டுச்சா? எங்க விளங்குதா? இந்த குர்ஆனை திரட்டுறதுக்கு என்ன பாடுபட்டாங்க தெரியுமா? எங்க இருந்துச்சு ஆயத்து? நூற்றுக்கணக்கான இடத்துல பரவி போய் கிடந்துச்சு. சில ஆயத்துங்கள் மட்டையில எழுதியிருக்கும், மரத்துல எழுதியிருக்கும், துணியில எழுதியிருக்கும், கல்லுல எழுதியிருக்கும், ஒட்டகை எலும்புல எழுதியிருக்கும், யார் யார்கிட்டயெல்லாம் கிடந்துச்சு. இப்படிப்பட்ட பரத்தி கிடந்த இந்த குர்ஆனை தொகுத்து வழங்கினது யாருங்க? இதுக்கு முதல் முயற்சி யாரு செஞ்சது? யாருங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் செய்தாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க வாயில ஒவ்வொரு ஹக்கையும் வெளிப்படுத்தி காட்டினா அவங்க நாவு மூலமா. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, குர்ஆன் இப்படி கிடக்குதே, ஏராளமான ஹாஃபிஸ்கள் இறந்து போயிட்டாங்களே, அவங்க எல்லாம் உள்ளத்துல வருஷப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா இங்க வந்து எழுத்து மூலமா யார்ட்டையும் இல்ல. ஒரு ஹாஃபிஸ் மௌத்தா போயிட்டாருன்னா அப்புறம் யார் வர்றது? அப்போல நான் மதரசாவை வச்சிருந்தாங்க. சில பேர் அவங்களுக்கு ஹிஃப்து செய்திருந்தாங்க, பாடமாக்கியிருந்தாங்க. ஒரே யுத்தத்தில் 70 ஹாஃபிஸ்கள் இறந்து போயிட்டாங்க. ஒரு யுத்தத்தில் போய் 70க்கு அதிகமான ஹாஃபிஸ்கள் இறந்துட்டாங்க. அப்ப அவங்க கவலைப்பட்டாங்க, ஹாஃபிஸ்கள் போய் சேர்ந்துட்டா இந்த குர்ஆன் எப்படி வந்து இருக்கும், நிலைச்சிருக்கும். அதனால இதை தொகுக்கணும், இதை முறைப்படுத்தி தொகுத்து எழுத்துப்பூர்வமா நூல் வடிவில் கொண்டு வரணும்னு சொல்றார். அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
இது ரசூலுல்லாஹ் செய்யலையே. அவங்க பாருங்க எப்படி யோசிக்கிறாங்க. நபி செய்யாத செயலை நான் ஏன் செய்யணும், எப்படி செய்யலாம்? நபியே செய்யலையே, நபி செய்யாத செயலை நம்ம செய்யலாமா? அப்ப உமர் சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹு, இல்ல இல்ல, இது மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்குண்டான வழிமுறை. நபி நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறாங்க, அந்த உரிமையை நம்ம பறிக்க பாக்குறாங்க. சாபி அவர் யாரு? அவர் நபியா? உமர் என்ன ரசூலுல்லாஹ்வா? இப்ப கேக்குறான் பாருங்க, எப்படி எல்லாம் கேக்குறான். அல்லாஹு அக்பர். அந்த உமருக்கு அதிகாரம் இருக்குன்னா இந்த உமருக்கு அதிகாரம், அவன் பேர் உமர் அவன் சொல்றான். அந்த உமர் இந்த உமர் ஒன்னா போயிட்டாரான். இப்படியெல்லாம் பேசுறது, இப்படியெல்லாம் பேசுறது. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இந்த குர்ஆனை திரட்டுறதுக்கு ஒரு டீமை